செஹருக்கு கல்யாணம் நடந்தா அவங்க அம்மாக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போறாங்க. ஸோ செஹர் வந்து என்ன முடிவு எடுக்க போறா அப்படின்னு போக போக பார்க்கலாம். போன எபிசோட்ல செஹர் வந்து மாஹிட ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொன்னாங்க எல்லாம் பேசணும்னு. ஸோ மாஹிடம் அவங்க போய் வெயிட் பண்ணிருக்காங்க. இங்க செஹர் வந்து ஐயோ மாஹிட பார்க்க போனுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் காசரும் கரெக்டா அங்க வந்துட்டாங்க. செஹர் ஓடும்போது என்ன பண்றான்னா அவளோட ஒவ்வொரு வேஷத்தையும் அங்கங்க போட்டுட்டு கரெக்டா வந்துடுறா, மாஹிட மீட் பண்றா. நாசிமா வந்து அந்த டென்ட்டுக்குள்ள போவாளா, அப்ப வந்து காசர் இருப்பா. அப்ப நீங்க எப்படிங்க இருக்கீங்க, இப்பதான் நீங்க அந்த சைட் போறத நான் பார்த்தனே அப்படின்னு அவ கேட்பா. அப்புறம் உங்களுக்கு தான் ரேஷ் இருந்தது, என்ன ஆச்சு அது? அதுக்கு காசர் சொல்லுவாங்க, உள்ளே இருந்தேன்ல அது சரியாயிடுச்சு, நாங்க வெளியே போறது பாதி வழியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. இப்ப நாசிமா வந்து பேக்ல பாட்டில் வச்சிருப்பால, அது எங்க போச்சு அப்படின்னு தேடுவா. காசர் கேட்பாங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. இதே மாதிரி பேக் என்கிட்ட இருந்தது, அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில போயிடுவா. காசர் நினைப்பாங்க இதை ஏதோ பண்றதுக்கு தான் பிளான் பண்றக்கா, முதல்ல நான் செஹரை ஃபர்ஸ்ட் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஹரை தேட போயிடுவாங்க. இங்க மாஹிடும் செஹரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அங்க மாஹிட் சொல்றாங்க, சாரி நான் உங்களோட கபாபை தூக்கி போட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு செஹர் கிட்ட சொன்னது செஹருக்கு ஷாக் ஆகுது. சாரி எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்ற மாதிரி மாஹிட் வந்து சொல்ல தயங்குறாங்க. அவங்க பாஸ்ட் மாஹிட் சொல்றாங்க எனக்கு கலாட்டி கபாப் பிடிக்காது, அதனாலதான் தூக்கி போட்டேன் அப்படின்னதும் செஹர் வந்து நீங்க அப்படியே எங்க அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்க, அவருக்கும் ஏதாவது பிடிக்காதுன்னா அப்படிதான் தூக்கி போடுவாரு அப்படின்னு செஹர் சொன்னதும் மாஹிடு இல்ல அந்த கபாப் வந்து எங்க அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, எங்க அம்மாவோட ரிலேட்டடான என்ன விஷயத்த கேட்டாலுமே இல்ல செஞ்சாலுமே எனக்கு கோவம் வரும் ரொம்ப, ஏன்னா எங்க அம்மா அந்த டவர்ல இருந்து குதிச்சுட்டாங்க, என் கண்ணாடியே இறந்துட்டாங்கன்னு அவன் சொன்ன உடனே செஹர் வந்து ஷாக் ஆயிட்டு செஹர் வந்து மாஹிடோட கையை பிடிச்சிருவாங்க. இங்க காசர் வந்து செஹரை தேடி வருவாங்கல்ல, அங்கங்க செஹரோட துணி இருக்கும்ல, அதை பார்த்து பயந்துருவாங்க, ஐயோ என் பொண்ணு ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. கரெக்டா அப்ப செஹரும் மாஹிடும் கைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு அப்படியே ஷாக் ஆகுது. இங்க வந்து பாட்டில் தேடிட்டு இருக்காங்க இல்ல, அப்ப அங்க தாஹிர் வந்து நாசிமாவோட டென்ட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப நாசிமா பயந்துட்டு ஏன் டென்ட்டுக்கு வர்ற, இங்க எல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாட்டில் வந்து கண்டப்பட்டுரும், ஏன்னா கீழே தானே இருந்தது. ஆஹிர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். எல்லாரும் வந்துட்டு முஃப்தி வந்து ரொம்ப கோவப்படுவாரு. என்ன இது உன் பேக் தானே, இது எப்படி வந்தது அப்படின்னதும் நாசிமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப சாஃபியா வந்து பர்வேஸ் கிட்ட நான் ஒரு பாட்டில் அப்ப பார்த்தேன், அதை வந்து இவகிட்ட சொன்னா இவ சொல்றா இது அந்த பாட்டில் இல்லைன்னு வர சொன்னா, ஒருவேளை இவ குடிப்பாளோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இங்க வாசிம் வந்து நல்லா திட்டுறாரு, இது உன் பேக்ல தானே வந்தது, எப்படி வந்துச்சு அப்படின்னு கத்துவாரா. உடனே முஃப்தி சொல்வாரு இது கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி வேண்டாம், வீட்டுக்கு போய் இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க எல்லாரும். மாஹிடும் சேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அங்க மாஹிட் வந்து சொல்லுவாங்க நான் 7 வயசுல இருந்து அந்த கபாப் சாப்பிட்றதே இல்லை, எனக்கு ரொம்ப கோவம் வரும், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் அப்படின்னு அவங்க சொன்னதோ செஹர் வந்து ஒரேடியா மாற முடியாது, சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வைங்க, கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிச்சிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு அப்படியே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு செஹர் கிளம்புறதுக்கு திரும்பவாளா, அப்ப அவங்க அம்மா அங்க நிப்பாங்க. அவங்க அம்மா அழுதுட்டு நிப்பாங்க. ஆக்சுவலா அம்மாவை பார்த்தது செஹர் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட போவா. ஆனா அவங்க அம்மா பேசாம போயிடுவாங்க. இங்க முஃப்தியோட வீட்டுல நாசிமா வந்து முஃப்தியோட காலை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, உங்க வளர்ப்புல நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. வசீம் வந்து உன் பேக்ல தானே கிடைச்சது அப்படின்னு கத்துவாரு. மாஹிட் சொல்லுவாங்க இங்கேயே நீ மன்னிப்பு கேட்ட உன் தப்புக்குன்னா நீ மன்னிக்கப்பட்டுருவ, நம்ம இறங்குறதுக்கு அடுத்தது உனக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாசிமாவோட அம்மாவும் இது என் பொண்ணு வந்து இந்த மாதிரி தப்பான காரியம் எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கர் இருக்காங்க இல்ல, அவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு முஃப்தி கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நீ எதுக்கு இதை மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டதும் நான் என் தம்பியோட கல்யாணத்துக்கு லீவ் கேட்டேன், ஆனா நாசிமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அந்த கோவத்துல தான் எனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்ததுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் போயிடுவாங்க. இங்க செஹரோட வீட்டுல என்ன நடக்கும்னா காசர் வந்து செஹர் கிட்ட பேசவே மாட்டாங்க. சாஃபியா வந்து அதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செஹர் மேல தண்ணி ஊத்துவா. தண்ணி ஊத்தியும் காசர் வந்து எதுவுமே பேச மாட்டான். உடனே சாஃபியா கேட்பாங்க என்ன உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? அதுக்கு செஹர் சொல்வா நானாமும் சண்டையே போட மாட்டோம், ஆமா தானே அம்மா அப்படின்னு அவ கேட்டதும் அவங்க அம்மா எழுப்பி போயிடுவாங்க எதுவும் சொல்லாம. அப்ப கண்டிப்பா சண்டைன்ற மாதிரி சாஃபியாக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பர்வேஸ் வந்து சாஃபியா உன் மூக்கு ரொம்ப அழகு, ஆனா மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காத இருக்கிறவர, அதனால நீ சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே சாஃபியாக்கும் கோவம் வந்துடும். ஏன் நான் கேட்க கூடாது, என் வீட்டுல எப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்க, பார்க்க நல்லாவா இருக்கு, நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னதும் பர்வேஸ் வந்து கொஞ்ச நேரம் சும்மாரு விடு அவங்கள அப்படின்னதும் இன்னும் சாஃபியா கோவம் வந்துருச்சு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், காலையில இருந்து நீங்க இவங்க 2 பேர் கூட சைட்ல தான் இருக்கீங்க, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்ல போய் கதவை அடைச்சிருவா. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் காசர் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு கிச்சன் போவாங்களா. பர்வேஸும் அவங்க பின்னாடியே போறத சாஃபியா பார்த்துட்டு ஐயோ என்ன ஆச்சு, இவங்க ஏன் அவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னு பயப்பட்டு ஒட்டி கேட்பா.
பர்வேஸ் சொல்லுவாங்க, ஓகே உன்னோட பெனிஃபிட்டை நீ பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட தானே, அதனால தானே செஹர் வந்து கோச்சிட்டு இருக்கா, நல்லது நீ இப்பதான் நல்ல ஒய்ஃபா நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி பர்வேஸ் சொல்றாரு. காசர் நினைக்கிறா, என்னோட புர்கா போட்டுட்டு செஹர் இருக்கும்போது ஏதோ அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாருன்னு தெரியலையே அப்படின்னு காசர் யோசிக்கிறாங்க. இங்க தாஹிர் வந்து மாஹித் கிட்ட, இன்னைக்கு நீங்க செஹர் கிட்ட என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்பி போவேன் அப்படின்னு. மாஹிட் வந்து, அப்ப நீ ராத்திரி ஃபுல்லா இங்கேயே இரு, ஒன்னும் நடக்கல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாஹிர் வந்து, நீங்க தனியா பேசுனதை நான் பார்த்தேன், செஹரை ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது மாஹிட் சொல்றாங்க, நீ எப்படி அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்ட, அந்த முடிவுக்கு வந்துட்ட. அப்ப தாஹிர் சொல்றாங்க, உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நீங்க உடனே அவங்க மூஞ்சிக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவீங்க. ஆனா செஹரை மட்டும் எதுவும் சொல்லல, அவங்கள பத்தி தப்பா எதுவுமே பேசல நீங்க, அதனால ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தாஹிர். செஹரோட வீட்டுல எல்லாரும் தூங்கும் போது செஹர் வந்து படிக்கிற மாதிரி புக் எடுத்து வச்சுட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து அவகிட்ட பேசாம படுத்துருவாங்களா. அப்ப செஹர் வந்து ஒரு லெசன் படிச்சுட்டு நான் லைட் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து மதிக்க மாட்டாங்க, அப்படியே தூங்குற மாதிரி பண்ணுவாங்க. அதனால செஹர் வந்து, சரிம்மா நீங்க தூங்குறீங்க, நான் லைட் ஆஃப் பண்றேன் அப்படின்னுவா. ஏன் அப்படி சொல்றானா, இல்ல நீ லைட் ஆஃப் பண்ண வேண்டாம் படி அப்படி சொல்லுவாங்கன்னு நினைப்பா. ஆனா அவங்க அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க. சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு செஹர் வந்து அம்மா அப்படின்னு கொஞ்சுவாளா. அவங்க அம்மா தட்டி விட்டுட்டு, நீ என் பொண்ணே இல்ல, என் பொண்ணு வந்து இது மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி கோவமா பேசுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மான்னு செஹர் சொல்லும் போது, நீ பேசினேன்னா நான் வெளில போய் தூங்குவேன் அப்படின்னு காசர் சொல்லுவாங்களா. உடனே செஹரும் படுத்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டுவா. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இதுவரை நீங்க பாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷோ பிடிக்குதுன்னு அர்த்தம். அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி விடுங்க. பாய்.